ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நிறைய பேருக்கு இப்போவே சார் டிமோட்டிவேட் ஆகுது மாதிரி இருக்குது சார், ஏதாட்டும் மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு 2 வாரம் ஆக போகுது. ஜனவரி 30 வந்துச்சு, இன்றைக்கி பிப்ரவரி 12. அங்கே ஒரு 2 நாள், இங்கே ஒரு 12 நாள், ஒரு 14 நாட்கள் ஆகிட்டா. ஸோ 2 வாரம் ஆகும்போது எல்லாருக்குமே அப்படியே கொஞ்சம் டிமோட்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு. இந்த டிமோட்டிவேஷன் ஏன் ஆகுதுன்னா, ஒரு ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி 1 or 2 டெஸ்ட் எழுதும்போது ஐயோ படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, ஆனால் டெஸ்ட்லாம் டக்கு டக்குன்னு வருது, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால ஓகேவா, ஒரு 2 டெஸ்ட் எழுதாமல் விட்டுருப்பீங்க, டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு 2 டெஸ்ட் எழுதாமல் விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரணங்களால் இந்த டிமோட்டிவேஷன் அப்படின்ட்டு ஏற்படும். இதை எப்படி தவிர்க்கலாம், என்னெல்லாம் பண்ணி இதை தவிர்க்கலாம், இந்த டிமோட்டிவேஷன்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஆடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 16 நாட்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதத்தோட 50% முடிஞ்சிட்டு, இங்கே ஒரு 16, 17 நாட்கள் இருக்குது. அடுத்து ஒரு 90 நாட்கள் இருக்குது. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 100, 110 நாட்கள் இருக்குது. அப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஜூன் 9 எக்ஸாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட எத்தனை நாள் இருக்குதுன்னு டெய்லி எழுதி அடிக்கணும். ஓகேவா, நீங்கள் டெய்லியும் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு எழுதி அடிக்கும்போது உங்களுக்கே ஒரு பயம் இருக்கும். ஓகேவா, அந்த பயத்தை பாசிட்டிவாக வச்சுக்கணும், அந்த பயத்தை நெகட்டிவ் ஆக்கக்கூடாது. ஐயோ இன்னும் 80 நாள் தான் இருக்குது, அப்போ நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ட்டு பயப்படக்கூடாது. இன்னும் 80 நாட்கள் இருக்குது, நம்ம படிக்கிறோம், நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா வேறு யாருனாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போகணுமே தவிர, ஐயோ இன்னும் 80 நாட்கள் இருக்குது, நம்மளால் இன்னும் எவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. எப்பவும் பி பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு முடிந்த அளவுக்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு நல்லா படித்தா கூட பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, அதை நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு எழுதி அடித்து படிக்க ஆரம்பிங்க. அதேமாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு 21 டேஸ் ஒரே டைமில் டெய்லியும் ரெகுலராக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அப்படி 21 நாட்கள் டெய்லியும் ஒரே நேரத்தில் படித்து பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களே படிப்பை விடணும்னு நினச்சா கூட படிப்பு உங்களை விடாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த ஒரு 21 நாட்கள் மட்டும் டெய்லியும் படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். டிமோட்டிவேட் ஆகுதுன்னா, நம்மளை ஊரில் யாராட்டும் மதிக்கிறானுங்களா, யாராட்டும் மரியாதை கொடுக்குறாங்களா, நம்ம கையில் பைசா இருக்கா, ஒன்றுமே இல்லைனால தானே நம்ம டிஎன்பிசி படிக்கணும். இந்த டிஎன்பிசியை வச்சு தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த டிஎன்பிசிக்கு உயிரை கொடுத்து படிக்கணும்ல. அதை உயிரை கொடுத்து நீங்கள் படிக்கலைன்னா எப்படி எல்லாமே மாறும்? நமக்கு யார் மதிப்பு கொடுப்பா, யார் மரியாதை கொடுப்பா, யார் பொண்ணு கொடுப்பா, யார் மாப்பிள்ளை கொடுப்பா, எப்படி எல்லாமே மாறும்? யார் காசு கொடுப்பா, ஒரு சொசைட்டியில் எப்படி மதிப்பு, எதுவுமே மாறாது. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த டிஎன்பிசிக்கு அப்போ உங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, படிங்க. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் படிங்க. 6 மணி நேரம் தூங்கிட்டு மித்த நேரம் எல்லா நேரமும் படிங்க. படிக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கணும். டிமோட்டிவேட் ஆகுதுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கான், அவன் முன்னாடி போய் கெத்தாக நிற்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி சும்மா கண்டதுகள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி டெய்லியும் நைட்டு தூங்கும்போது நாளைக்கு இந்தந்த இதெல்லாம் படிக்கணுன்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு மறுநாள் நைட்டு தூங்கும்போது நம்ம நேற்று எழுதுனது ஃபுல்லாக முடிச்சிட்டோமா அப்படின்ட்டு டிக் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், ஒரு வெட்டுங்க. ஓகேவா, அதில் ஏன் முடிக்கலைன்னு உங்களை நீங்களே கேள்விங்க. இதே மாதிரி டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிமோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நமக்கு தான் படிக்க வேண்டியது ஆயிரக்கணக்கில் இருக்குல்ல, நமக்கு படிக்க வேண்டியது என்ன கொஞ்சமாக இருக்குது. 6th to 12th நியூ புக் தமிழ் படிக்கணும், 6th to 10th ஓல்டு புக் தமிழ் படிக்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், மேக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியது. இவ்வளோத்தையும் படிக்க வேண்டியதை வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி டிமோட்டிவேஷன் ஆகும்? ஓகேவா, அதை மனசில் வச்சுக்கணும். நமக்கு படிக்க வேண்டியது 1008 வேலை இருக்குது, இதில் டிமோட்டிவேஷன் ஆகுது, அதுவாகுது அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க, நிறைய பேருக்கு டிமோட்டிவேஷன் ஆகும் போல். அப்படிலாம் கிடையாது. ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆஃப்லைன் அப்படிங்கிறது ஸ்கூல் மாதிரி. நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் பெருசாக கடுப்பாகாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே போவோம் வருவோம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அப்படி ஆஃப்லைனுங்கிறது ஸ்கூல் மாதிரி. இது போவாங்க, வாரத்தில் 2 நாள் தானே. இப்போ ஆஃப்லைனில் டெஸ்ட்னால் டெய்லியெலாம் போக மாட்டாங்க. வாரத்துக்கு 2 நாள் டெஸ்ட் இருக்கும், இல்லை 3 நாள் டெஸ்ட் இருக்கும், இவ்வளோ தான். 2 நாள் டெஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையும். வியாழன் சனி, வியாழன் ஞாயிறு,
புதன், சனி இந்த மாதிரி 2 நாள் தான் இருக்கும். அப்போ 2 நாள் அவங்க போய் டெஸ்ட்டை போட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு அப்படி கிடைக்காது. நீங்களே தான் சொந்தமா உட்காந்து படிக்கணும். நீங்களே தான் சொந்தமா உட்காந்து டெஸ்ட்டு போடணும். உங்கள வந்து யாருமே, "டேய் இந்த டைமுக்கு நீ வந்து உட்காந்து டெஸ்ட்ட போடணும்." அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ஆன்லைனில் வந்து யாருமே படிக்க முடியாது. இப்போ உதாரணத்திற்கு நான் 9 மணிக்கு கொஸ்டின் அனுப்பி அந்த டைமில் தான் அட்டெண்ட் பண்ணணும். 2 மணிக்கு ஆன்சர் கீ வரும். அதுக்குள்ளே அட்டெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே உனக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்காதுன்னு சொன்னா, ஆன்லைனில் ஒரு பையன் சேர மாட்டான். ஏன்னா ஆன்லைனில் வந்து அவங்கவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். நிறைய பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் படிப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் படிக்கும்போது அவங்களுக்கான ஒரு லிமிட் இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? அதனால் அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டேட்டா காலையில் எழுத முடியலன்னா நைட் எழுதணும். ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரி கொஸ்டின் பேப்பர் தான் குரூப்லேயே கிடக்கல அப்படின்ட்டு நீங்கள் விட்டிங்கன்னா பாஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆன்லைனில் வந்து ஃபெயில் ஆவதற்கான ஃபஸ்ட்டு காரணமே வந்து சோம்பேறித்தனம் தான். கொஸ்டின் பேப்பர் தான் இதில் குரூப்பில் இருக்குல்ல, நோட்ஸு தான் குரூப்பில் இருக்குல்ல, ஒன்லைனர் தான் குரூப்பில் இருக்குல்ல, புக்ஸு தான் குரூப்பில் இருக்கா, அது குரூப்லேயே தான் இருக்கும். அடுத்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்ச பிறகு திரும்ப ஒரு புது பேட்ச் போடும்போது, சரி போன பேட்சில் சேர்ந்தா படிக்கவே முடியல, இந்த பேட்சிலேருந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தோணும். இதுக்கு காரணம் என்ன? நம்மளோட சோம்பேறித்தனம், நம்மளோட கொழுப்பு தான் இதற்கான காரணம். அதனால் வந்து இதையெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத எழுதி அடிங்க. டெய்லியும் வந்து என்ன மறுநாள் படிக்கணும் அப்படிங்கிறத எழுதி அதை பண்ணீங்களா இல்லையான்ட்டு பாருங்கள். 21 டேஸ் வந்து ரெகுலராக வந்து படிங்க. நம்மள ஊரில் எவனாட்டு மதிக்கிறானா? ஒரு பையன் மதிக்கலை. நம்மகிட்ட காசு இல்லை. நம்ம எல்லாத்தையும் மாற்றோன்னா நமக்கு டிஎன்பிசி மட்டும்தான் இருக்குது. அப்போ டிஎன்பிசிக்கு உசுரை கொடுத்து படிக்க முயற்சி வந்து பண்ணுங்கள். இன்னும் 120 நாட்கள் தான் இருக்குது. இந்த 120 நாட்கள் மட்டும் 120 கிடையாது, 110 நாட்கள் தான் இருக்கும். ஒரு துறவி வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகுது, அவுட்டிங் போகுது, இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஸ்கூல் ஆன்லைன் மெத்தடில் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக உட்காந்து படித்து உட்காந்து கரெக்டாக டெஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து உங்களை பார்ப்பதற்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் பாட்டை செயல்பட்டிங்கன்னா ஒன்றும் வந்து பண்ண முடியாது. செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஆன்லைனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். நமக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் எழுதி இதில் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அதை பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு டிமோட்டிவேஷன் போயிடும். ஓகேவா? நீங்கள் உங்களை பாசிட்டிவாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. டெய்லியும் உங்களுடைய கோலை செட் பண்ணி அதை முடித்து அதை ரிவ்யூ வந்து பண்ணி பாருங்கள். நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓடுற குதிரை தான் ஜெயிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எனக்கு டீமோட்டிவேட் ஆகுது, என்னால் படிக்க முடியல, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே முடியும், நான் ஜெயிப்பேன்ட்டு நினச்சிக்கிட்டு ஓடுற குதிரை லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த குதிரையிலேயே சில குதிரைகள் தான் ஜெயிக்கும். முடியுமா முடியாதுன்னு செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டு இருக்க குதிரைகள் கண்டிப்பாக ஜெயிக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.